உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல தேவ சமூகத்தில் கூடி தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவன் துதி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு தந்தார். பரிசுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள், மற்றவர்கள் தரிசிக்க மாட்டார்கள். நாம் இந்த பழைய வருஷத்திலே பழமையானவளை விட்டு புதுப்பிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் பரிசுத்தவான்களாய் விளங்கும்படி தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நல்லது. நாம் கடந்த நாளிலே ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் செய்தியை தியானிக்கின்றோம். என்ன கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இந்த நாட்களில் என்ன பார்த்தோம்? எழுப்புதல் என்ற ஒரு காரியம், எழுப்புதல் என்ற பெயரில் ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகிறது. ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும், அவங்களெல்லாம் நம்முடைய சபைக்கு வரணும், எல்லா ஜனங்களையும் கைப்பற்றி நம்ம தான் எல்லாரையும் ஆட்சி செய்யணும் என்கிறது மாதிரி ஒரு ட்ரெண்டில் அந்த எழுப்புதல் என்ற காரியம் ரொம்ப தீவிரமாய் முயற்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பைபிளின் அடிப்படையில் எழுப்புதல் என்று சொன்னால் வேத வசனங்களின்படி அதை எதை குறிப்பிடுகிறது என்பதை குறித்து நாம் சில அடிப்படையான விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எழுப்புதல் என்பது ஒரு தீவிரமான வெறித்தனமான ஒரு முயற்சி அல்ல, அந்த மாதிரி உற்சாகமான ஒரு முயற்சி அல்ல. பரலோக தேவனை குறித்த அறிவடைந்து தேவனுக்கேற்ற தேவனுக்குரிய தேவ சித்தத்துக்கேற்ற விஷயங்களிலே பக்தி வைராக்கியம் அடைதல், உற்சாகமாய் செயல்படுதல் என்பதுதான் எழுப்புதல். வெறும் வேகம், ஆவேசம், ஆத்திரம், கை கால் உதறது, சத்தம் போடுறது, ஊழ போடுறதெல்லாம் எழுப்புதல் கிடையாதுன்னு நான் கடந்த நாளில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எழுப்புதல் என்று சொல்வது பரலோக தேவனை குறித்த தீவிரமான சரியான அறிவடைந்து அதில் பக்தி வைராக்கியம் அடைந்து உற்சாகமாய் செயல்படுதல் என்பதுதான் எழுப்புதல் என்ற அடிப்படையில் நாம் பார்த்திருக்கிறோம். எழுப்புதலை தேவன் உண்டு பண்ணுகிறார். இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், எனக்கென்று நான் தான் ஏற்படுத்தினேன். அப்போ தேவன் தான் எழுப்புதலுக்கு அடிப்படையாக இருக்க முடியும் என்ற அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அறிந்திருக்க முடியாது. ரெண்டாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் நான் எழுதுவேன், என்னுடைய சிந்தையை என்னுடைய மனநிலையை நான் உங்களுக்குள்ள எழுதுவேன். அதனால தான் அவர்கள் என்னை குறித்து அறிந்து கொள்வார்கள், அறிவடைவார்கள் என்ற காரியத்தை பார்த்தோம். அது மனசாட்சின்னு பார்த்தோம். அந்த மனசாட்சி அடிப்படையில் வாழக்கூடியவர்களை தேவன் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். பிதாவினால் இழுத்து கொள்ளப்படாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதாவின் அருளை பெறாவிட்டால் வரமாட்டான் ஆண்டவர் சொன்னார். இயேசு வரும்போது, இயேசுவிட்ட வரும்போது எழுப்புதலின் மாற்றம் ஏற்படுகிறது. சகவின் வீட்டில் இயேசு போனோடனே அவன் நான் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு பாதி கொடுத்துட்றேன், பாதி ஆஸ்தியை கொடுத்துட்றேன், நாளத்தினையா திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆழமான உணர்வுக்குள்ளே வந்தான் இல்லையா? அந்த ஆழமான உணர்வுக்குள்ளே வர்றதுக்கு பிறகு தான் எழுப்புதல். அல்ல இல்லையா? மீண்டும் அதான் சும்மா உற்சாகத்தில் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. சில பல உற்சாகங்கள் வரலாம், அதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல் என்பது இந்த ஆழமான மனமாற்றம். அல்ல இல்லையா? ஆழமான உணர்வு தான் எழுப்புதலின் வேர், எழுப்புதலின் வித்து என்று பார்த்தோம். அந்த ஸ்திரியை கல்லறிய வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவங்க கல்லறின்னு சொன்னோன்னே எல்லாருமே தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு திரும்பி போனார்கள் இல்லையா? அதான் மனசாட்சி. அந்த எழுப்புதல் என்ற உணர்வின் வித்து இந்த மனசாட்சியில் தான் ஆரம்பிக்கிறது என்ற காரியங்கள்லாம் கடந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். இப்போ தொடர்ந்து ஒரு அடுத்த பகுதிக்கு நாம் போகிறோம். பொதுவாக அற்புதங்கள், அதிகமாக அற்புதங்கள் நடக்கும்போது, பிரமிப்பூட்டும் காரியங்கள் நடக்கும்போது ஜனங்கள் உற்சாகம் அடைகிறார்கள், எழுப்புதல் அடைகிறார்கள் ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் அல்லது பிரமிப்பூட்டும் காரியங்கள் நடக்கும்போது ஒரு மன எழுச்சி உண்டாகிறது உண்டு, ஆனால் அது எழுப்புதல் அல்ல. அல்ல, ரொம்ப ஆழமான நுட்பம். அற்புதங்களையோ பிரமிப்பூட்டும் காரியங்களையோ பார்க்கும்போது, கேட்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பிரமிப்பு, ஒரு 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 விதமான கிளர்ச்சி இல்லையா? மன கிளர்ச்சி. கவனிக்கிறீங்களா? இதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. அதை நாம் கொஞ்சம் புரியணும். ஏன்னா மற்ற 7:21 23 வரை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வருவான், என் நாமத்தில் பிசாசு விரட்டுவான், பேய் விரட்டுவான், அற்புதம் செய்வான். அல்லனா அற்புதம் நடந்திருக்கலாம். அப்போ அற்புதங்கள் தான் பிதாவாகிய தேவனுக்கு முக்கியமானது என்று சொன்னால் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கப்படாது. பிதாக சித்தம் செய்கிற எல்லைக்குள் வருவதுதான் எழுப்புதலே தவிர அற்புதங்களை செய்வதோ அற்புதங்களை அடைவதோ அல்ல. அற்புதங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் நடக்கிறது உண்மை, அது ரெண்டாவது விஷயம். தேவனால் அவர்கள் அற்புதங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவனால் இழுத்து கொள்ளப்படுகிறார்களா என்பது மிக முக்கியமான காரியம். இதுதான் மனசில் வைங்க. அற்புதங்களை செய்வீங்க, அற்புதங்கள் நடக்கும், மக்கள் பிரமிப்பு நல்ல கிளர்ச்சியெல்லாம் அடைவாங்க, அதுக்கு பேர் எழுப்புதல் இல்லை. அந்த அற்புதங்களின் மூலம் தேவன் அவர்களை இழுத்து கொண்டாரா? என்னது? தேவன் அவரை, அது ஒரு விஷயம் இருக்கு. அது 6:44 யோவான்ல வாசிக்கும் போது பிதா இழுத்துக்கொள்ளணும், அருளை பெறணும் 65ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20-21, மத்தேயு 11:20-21 வசனத்துல
அங்கே ஆண்டவர் அந்த அந்த வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? தன்னுடைய செல்ஸை வாசிங்க. அப்பொழுது தமது வார்த்தை பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் கடிந்து கொள்ள தொடங்கினார். போதும், நிறுத்துங்க, எனக்கு கொஞ்சம் டைம் ஷார்ட். நல்ல கவனிக்கணும். பலத்த செய்கள், இயேசு நாமத்தில் பலத்த செய்களை ஜனங்கள் பார்த்தார்கள் இல்லையா? ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னா ஜனங்கள் என்ன செய்யலையா? மனம் திரும்பல. தட்ஸ் தி பாயிண்ட். அங்கே எழுப்புதல் வரல, அதான் பாயிண்ட். எழுப்புதல் அற்புதம் நடந்ததுங்க, ஆண்டவர் நம்மள அவர் செஞ்சது. அப்பமே எழுப்புதல் வரல, மனம் திரும்பல, உணர்வு வரல. தேவன் அவர்களை ஆண்டவர் அவர்கள் மேல் கோவப்பட்டார், அவளை சபிக்க தொடங்கினார். கோரசீனா உனக்கு ஐயோ, பெசாதாவை உனக்கு ஐயோ, உன் இடத்துல செய்த அற்புதம் எல்லாம் வேற இடத்துல செஞ்சிருந்தா அவங்க இன்னைக்கும் நல்லா இருந்திருப்பா, நீ மனம் திரும்ப இல்லையே, குணப்படலையே. என்ன புரிஞ்சுங்க? அற்புதங்க நடந்ததுங்க. ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு கிளர்ச்சி உண்டாயிற்று. ஆனா மனம் திரும்புதல் உண்டாகவில்லை, மெய்யான இழப்புதல் அங்கே உண்டாகவில்லை. உங்க புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு நடக்கிறது இப்படிதான் தப்பா நினைச்சிருக்காங்க. அதை தப்பெல்லாம் நாம விட்டுறணும், சரியான லைனுக்கு வரணும். அதாவது அதான் நம்ம சொல்றோம். நீங்க இந்த அற்புதம் இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. இப்ப ஜனங்கள் பல வழிபாட்டு தலங்களுக்கு நம்பிக்கைக்கு ஜனங்கள் ஓடுறாங்க, வருஷம் வருஷம் ஓடுறாங்க, கடினமான ரீதியில ஓடுறாங்க. இவ்வளவு கடினமா வழிபாடுலாம் ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க வாழ்க்கையில ஏதோ அந்த 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 சோர்ஸ், அந்த இது மூலம் ஒரு அசைவு ஏற்பட்டதுனால தானே. நம்ம விட எவ்வளவோ ஜனங்கள்ல இங்க கொஞ்சம், அங்க நிறைய ஜனங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஏதோ நடக்குதுங்கிறது உண்மை. எல்லாம் சொன்ன வழக்கமாக சொன்ன நேரம் போயிடும். ஸோ அப்ப அற்புதங்கள் நடப்பது, பிரமைப்பூட்டும் காரியங்கள் நடப்பது ஒன்றும் எழுப்புதல் அல்ல. அது அந்த குருசடி ஆவின்னு சொல்லுவேன். குருசடியிலையும் ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறான். அதாவது பொதுவாக நாங்கள் ஊழியம் செய்யும்போது ஒரு காரியங்களை நாங்கள் பார்ப்போம், நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இயேசு நாமத்தில் பேய் விரட்டணும், நோய் சுகமாக்கணும், அற்பெல்லாம் நடக்கணும், எல்லாம் நடக்க வேண்டிய காரணம். ஆனால் ஓகே, அற்புதம் நடக்கணும், காணிக்க தருவாங்க, நல்ல கனம் பண்ணுவாங்க, ஐயா பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் இந்த புனிதர் வழிபாடு ஒரு விஷயம் உண்டு. அந்த புனிதர் வழிபாடு எதுக்கு செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு அற்புதம் அதிசயம் நடக்கணுங்கிறது தான் புனிதர் வழிபாடு நடத்துவாங்க. அப்போ புனிதர்களை மதிக்கிறார்கள், வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் அந்த புனிதர்கள் சொல்கிற ஒரு நல்ல கொள்கையில் நடக்க மாட்டாங்க. சரிதானே என்ன சொல்கிறது? அவங்களுக்கு வாழ்க்கையை இவங்க பின்பற்ற மாட்டாங்க. ஸோ இந்த மனநிலையிலே அவங்க கடந்து வந்துடுறதுனால நாங்கள் எங்களை போரில் என்ன பார்க்குறாங்கன்னா பெரிய புனிதர் மாதிரி எங்களை மதிப்பாங்க, தெய்வம் மாதிரி தலையில் வச்சு ஆடுவாங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பிரசங்கம் பண்ண கேட்க மாட்டாங்க. அல்ல இல்லையா? இதுதான் குருசடி ஆவி, குருசடி மார்க்கம் அப்படின்னு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பேர் இழப்புதல் கிடையாது. இது மாதிரி அங்கே வாங்க இங்கே வாங்கலாம், இங்கே உயிரை எடுத்துருவாங்க. எதுக்கு? பேய் போனோம், நோய் போனோம், அவங்க பிரச்சனை தீரணும், அவ்வளோதான். இதெல்லாம் இழப்புதல் கிடையாது. இதெல்லாம் ஏமாந்துடப்படாது. இது எழுப்புதல் கிடையாது. அதை மனசுல நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதங்களின் எழுப்புதல் என்று சொன்னால் நீங்க அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 8-19 லீஸ்திராங்கிற பட்டணத்தில் பவுல் வருகிறார். வரும்போது அங்கே என்ன நடக்குன்னா, லீஸ்திராவிலே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் இருந்தான்ல, அவனை இருக்கிறான். அவனை அங்கே அந்த வசனம் சொல்லுது. அதை நீங்க 14:8 அந்த அந்த வசனத்தில் பவுல் அவனை தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த முதல் சப்பானியா இருந்தான். அப்புறம் ஒரு கையெல்லாம் நடக்கல. அப்புறம் கால்கள் விளங்காதவன உட்காந்துருந்தான். பவுல் பேசுறதை நல்ல கவனிக்கணும், அதை கவனிக்கணும். அற்புதம் நடக்கல, அந்த அந்த சூழல், அந்த பேக்ரவுண்ட், ஆழம் பேசுற ஆவியானவர் பேசுறாரு. சரியா? அவன் பவுல் அற்புதம் செய்யல, அவர் பிரசங்கம் பண்றாருங்க. பிரசங்கம் பண்றதை அவன் கேட்டுட்டு இருந்தான். அதான அந்த வார்த்தை. அவன் என்ன செஞ்சான்? பிரசங்கம் பேசுகிறதை நல்ல கவனிக்கணும். ஏன் எத்தனை பேர் கேட்டாங்கல்ல, அவனை கேட்டுட்டு இருந்தான். ஏன் ஆவியானவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஏன்னா அங்கே இருக்கட்டும், இன்னொரு வசனம் நமக்கு அது உண்டு இல்லையா? தொற்காள், அவள் பேசிக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தாள், திறந்தருளினாள். ஓகே, அந்த இடத்துல அந்த வார்த்தை என்னது? தொற்காளுடைய இருதயத்தை தேவன் திறந்தருளினான். எத்தனையோ பொம்பளைகள் இருந்தாங்க, வேற எல்லாம் கேட்டாங்கல்ல. லீதியாள், ஓகே ஓகே சாரி லீதியாளுடைய இருதயத்தை தேவன், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே. அதான் எழுப்புதெல்லாம் என்னங்கிற அந்த ரூட், அந்த வேற ஆவியானவர் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதயத்தை தேவன் திறப்பது, இருதயத்திலே தேவன் கிரியை செய்வது, இருதயத்திலே உணர்வை உண்டாக்குவது, இதுதான் எழுப்புதல். எழுப்புதலுடைய அடிப்படைங்க தான் இருக்கு. அற்புதம் பார்க்கலங்க, லீதியா அற்புதம் ஒன்றும் பார்க்கல. அற்புதம் பார்த்தாலான பிரசங்கம் தானே கேட்டா, திறந்தறியல. தட்ஸ் தி பாயிண்ட். அவன் விசுவாசி ஆயிட்டா, வீடு ஜெப வீடு ஆயிட்டு. இங்க இந்த சப்பானி என்ன செய்யறான்? அவன் அதே டைப்பு தான். அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். என்ன செஞ்சானா? அற்புதம் பார்க்கல, அவன் செய்தியை கவனிச்சான். அப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, கமான் கண்டினியூ வாசிங்க. எப்படி பார்த்து? தட்ஸ் தி பாயிண்ட். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. இவன் கேட்டுக்கொண்டே இருந்தானுங்கிறது ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி.
2வது நிகழ்ச்சி அவனை பவுல் உற்று பார்த்தான். நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், சில ஆளை சீரியஸா கேட்பாங்க, தலையை ஆட்டி ஆட்டி கேட்பாங்கல்ல, இது மாதிரி பவுலோட அந்த ஆளை உற்று பார்க்கிறான். கனெக்ஷன் அண்ட் தென் அடுத்த வேர்டு அதுதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில்லென்று இங்க நல்ல கவனிக்கணும். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தான். அது என்ன விசுவாசம்? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். அந்த வார்த்தை புரிஞ்சுதா உங்களுக்கு? வார்த்தை புரிஞ்சுதா? ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், அதான் வார்த்தை. அற்புதம் சும்மா செய்யறது இல்லை, செஞ்சிடலாமா இல்லையாங்கிறதுக்குள்ள போகல. இப்போ அப்ப ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு என்று கண்டு அங்கே ஒரு அற்புதம். அதாவது தேவனுடைய எழுப்புதலின் வித்து இப்படிதான் முளைக்குது, இப்படிதான் உருவாகிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அது என்ன சொல்லிட்டு வர்றேன்னா, இந்த எழுப்புதல் தேவனால் உண்டாகிறது. தேவன் தான் இருதயத்தில் விதைக்கிறாரு, அது மனசாட்சியிலிருந்து ஆரம்பிக்கிறாருன்னு கொஞ்சம் வரிசையில் நம்ம வந்துட்டோம். இப்ப அற்புதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாலே வித்த வச்சுட்டாரு. அதான் பாயிண்ட். உற்று அவன் கவனிச்சான், உற்று பார்த்தான், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உள்ள இருக்குன்னு பார்த்துட்டான். சரிதானே? உள்ள இருந்துல்ல, அவனுக்கு அற்புதம் செய்தார். அப்ப எழுப்புதல் என்பது அற்புதங்களினால் வருவது அல்ல, தேவனால் சில வேளை அற்புதங்களால் உருவாக்கப்படுகிறது உண்மை. ஆனால் தேவனால் அது உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது தான் மிக மிக முக்கியமான காரியம். பல சந்தர்ப்பத்தில் அற்புதங்கள் நடந்தாலும் ஜனங்கள் அதை புறப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 9:40 தொற்கால் மரித்து போனா, தொற்கால அந்த பாஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணாங்க, அங்கே உள்ள ஊழியக்காரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. ஆனாலும் தொற்கால எழுப்ப முடியல. இப்போ பேதுருவை கூட்டிட்டு வருவாங்க. பேதுரு வரம் பெற்றவர், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்லாம் ஆண்டவர் சொன்ன ரொம்ப நேரடி அங்கீகார அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர் தான் பேதுரு. அவர் நினைச்சிருந்தா போனோம், இயேசு நாமத்தில் தொற்காலே தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லலை. அங்கே ஒரு வேர்டு இருக்கும். அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணி பிரயத்தனமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு. நல்ல கவனிக்கணும், ஒரு பெரிய அப்போஸ்தலன் தானே. அவர் ஒன்றும் எழுப்பி விடல, முழங்கால் போட்டு ஜபம் பண்ணாருங்கிறது இருக்கு. ஸோ இது நான் செய்யலாமா, எழுப்பலாமா? ஏன்னா விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்கல்ல, விசுவாசி தானே, அது திருச்சபையெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதே நடக்காமல் இருக்குன்னா இதுக்கு ரகசியம் என்னது? இதை நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ தேவன் ஆண்டவர் அவருக்கு அனுமதி கொடுத்ததுனால தான் எழுப்பி விடுகிறது நாம் பார்க்குறோம். அல்ல இல்லையா? அப்போ இந்த வரங்கள் செயல்படுவது கூட அப்போஸ்தலர்கள் ரொம்ப நுட்பமாக செயல்பட்டிருக்காங்க. அதை இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். வரங்கள் அதிகாரம் இருந்தாலும் அப்போஸ்தலர்கள் எவ்வளவு நுட்பமாய் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் வரம் கொடுத்திருந்தாலும் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடிய போது அந்த இருதயம் தேவனோட பேசிதான் அந்த லைனப்பில் தான் அவங்க அதை செஞ்சிருக்காங்கிறத மிகவும் கவனத்தில் கொள்ளணும். லூக்கா 6:12 இயேசு ராமழுதும் ஜெபம் பண்ணி தான் மறுநாள் ஊழியத்துக்கு போறார். ஏன் அவர் ஜெபம் பண்ணணும்? அவர் தேவகுமாரன் தானே, சும்மா போயிட்டே இருக்க வேண்டியதானே, இருக்கப்படாதா? அப்படி இருக்கல, அவரே ராமழுதும் ஜெபம் பண்ணி மறுநாள் என்ன ஊழியம் என்ன செய்யணும், தேவனுடைய சரியான நடத்தல வரும்படி அவர் ஜெபித்தார். மார்க் 1:35 அதிகாலையில் அதிக இருட்டோடே போய் ஜெபம் பண்ணி விட்டு தான் அவர் ஊழிய பகுதிக்கு கடந்து சென்றிருக்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல அவர்கள் சொல்லுற ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலர் சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் ஜெபம் பண்ணதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதிலும் தரித்திருப்போம். அல்லேலூயா. வேற சபையில் எத்தனையோ பெயிண்ட் அடிச்சணும், கரண்ட்டுக்கு ஒயர் பண்ணணும், இதில் வேற சோமனி ஒர்க்கெல்லாம் இருக்கும். அவர் சொல்கிற விஷயம் இதெல்லாம் இனி நாங்கள் செய்ய முடியாது. ஒரு காலம் நாங்கள் எல்லாம் செஞ்சோம், அது வேற விஷயம், மீன் பிடிச்சோம், அது செஞ்சோம். இப்போ இனி அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் வேற ஆள் இல்லை, பெயிண்ட் அடிக்க வேற ஆள் ஏற்படுது, தூசி அடிக்கிறதுக்கு ஒற்றை அடிக்கிறது வேற ஆள் ஏற்படுது, அப்போ காணிக்கை பிரிக்கிறதுக்கு வேற ஆள் ஏற்படுது, பங்கு வச்சதுக்கு வேற ஒருத்தனை ஏற்படுது, 7 பேர் ஏற்படுத்தல டிக்குமார். அப்போ ஜெபம் பண்ணி வச்சாங்கல்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதுலாம் இடைவிடாமல், தட் வேர்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், அவர் தரதை பேசிட்டு இருப்போம். இப்படித்தான் அந்த அப்போஸ்தலருடைய அஸ்திபார அனுபவங்கள் இருந்திருக்கிறது. வரங்கள் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் தேவ நடத்தலை பெற்று அதை செயல்படுத்துறவர்களாக தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 2:42 படிக்கும் போதும் அவர்கள் ஜெபம் பண்றதுல உறுதியாய் தெரித்திருந்தார்கள் என்ற வார்த்தை அங்கே இருக்கும். அதை தொடர்ந்து தான் அப்போஸ்தலர் மூலமாய் ஆண்டவர் பல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தார். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, தேவ சித்தம் என்ன, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு. அதான் வசனம் சொல்லிட்டான்ல, ரட்சிக்கு போயிட்ட விசுவாசம் உண்டு என்று கண்டு அவனை எழுப்பி விட்டார் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி தான் அவங்க செஞ்சாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-21 வந்தா, பேதுரு ஜெபம் பண்ணுவதற்கு மேல் வீட்டில் ஏறினான். பசியா இருந்தான். அப்போது ஒரு தரிசனம் பார்க்குறான். ஆமாம், பல பட்சிகள்லாம் இருக்க ஒரு கூடு இருக்கு, இவன் சாப்பிடாதது, இதெல்லாம் அடித்து புசின்னு சொல்ல ஒரு சத்தம் கேட்டது. அந்த தரிசனத்துக்கு இது என்னடா புதுமையான சொப்பனமாக இருக்குது, காட்சி தரிசனமாக இருக்குது அப்படின்னு சிந்தித்து கொண்டு இருக்கும்போதே அங்கே 2 பேர் வந்து வாசல் நிற்கிறார்கள். அல்ல இல்லையா?
உடனே வரணுமா? அங்கே எங்கே இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக இருந்த கொர்நேலி வீட்டுக்கு வரணும். கொர்நேலி புறஜாதியான். அப்போ அவர் போகிறார். அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் என்கிற சம்பவம் நமக்கு தெரியும். என்ன புரிகிறோம்? எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். எப்போதும் ஜெபம் பண்ணி தேவனோடு உறவில் என்ன செய்யணும், அவருடைய நடத்துதலுக்கு காத்திருந்தார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். சரிதானே? சரி, அப்போ என்ன புரிகிறோம்? அப்போ அற்புதங்கள் எழுப்புதல் அல்ல. அற்புதங்களால் உண்டாகிற அந்த பிரமிப்பு, மிரட்சி, நம்ம ஊழியக்காரில் தெய்வமாக கொண்டாடுறதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் செய்வாங்க. எங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோமே, விழுப்புரத்தில் போனால் என் காலில் விழுந்தாங்க. சரி, அப்படிலாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கு பேரெல்லாம் எழுப்புதல் கிடையாது. அது எழுப்புதலாக நாங்கள் என்ன பொறுத்தவரை நான் நம்ப மாட்டேன். எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் படிப்பு சேர்த்துருக்காரு. அல்ல இல்லையா? ஏன்னா இப்போ மறுபக்கம் இன்னொன்று சொல்லிடுவோம். அது வெளிப்படுத்தல் 13ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, அந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசி வர்றான். அவன் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாய் அக்கினியை இறங்க பண்ணி அந்த அந்திக்கிறிஸ்து சாத்தானுடைய ஆளுகையை பலப்படுத்துறதுக்கு அற்புதம் செய்கிறான். என்ன புரியுறீங்க? தேவன் அற்புதம் இங்கே நடக்குது, அங்கேயே நடக்குது இல்லை. சாத்தான் அற்புதம் செய்கிறான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அப்பதான் ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் சேர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 17, 13, 14 வந்து என்னன்னா, அந்த வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்தும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்தும் தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகளா புறப்பட்டு போச்சுது. அந்த அசுத்த ஆவிகள் அற்புதங்களை செய்கிற அசுத்த ஆவிகள். தட்ஸ் தி பாயிண்ட். அற்புதங்களை செய்கிற அசுத்த ஆவிகள்னு சொல்லியிருக்கு. இந்த ஆவி என்ன செய்து போய் அற்புதத்தை செஞ்சிருது. அற்புதத்தை செஞ்சோன்னா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு 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 ஆமாம், அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்துடுது இல்லையா, ஒரு பிரமிப்பு வந்துடுது. பிரமிப்பு வந்தோடனே வாங்க வாங்க என் பின்னால் வாங்க, தேவகுமாரனா இயேசுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போவோம். எப்படிங்க? இயேசுக்கு விரோதமாய், ஆட்டுக்குட்டியான விரோதமாய் யுத்தம் பண்ணதுக்கு சாத்தான் ஒரு எழுப்புதல் உண்டாகும். பத்தியெல்லாம் புரியுதாய்ப்பா? அதான் அந்த எழுப்புதல் நுட்பங்களை நாம புரியணும். இயேசுக்கு எதிராக யுத்தம் பண்ணதுக்கு ஒரு பட்டையை சேர்க்கறதுக்கு பிசாசு அற்புதங்களை எழுப்புதலாய் அவன் பயன்படுத்தி ஒரு எழுப்புதலை உண்டாக்குறான். அதுதான் நம்ம நேரமா பார்த்துட்டோம். அது மோசடியான எழுப்புதல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அப்ப இந்த மிரட்சி ஒன்றும் எழுப்புதல் கிடையாது. எழுப்புதல்ங்கிறது பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல். ஹல்லேலூயா! பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுகிற புல் உங்களுக்கு இழுத்துங்க ஆண்டவர் தன்னிட்ட சேர்த்துக்கிறார்ல, அந்த விஷயத்துக்கு பேர் தான் எழுப்புதல் என்பதை முதலாவது புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, அங்கே பவுல் பிரசங்கம் பண்ணுறார். அங்கே அற்புதங்கள் 6-7 நிறைய அற்புதம் நடக்கிறது உண்மை. நல்லா கவனிக்கணும். இந்த எழுப்புதலுக்கும் இந்த அற்புதங்களினால் உண்டாகிறதான அந்த மிரட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை நீங்கள் புரியணும். இங்கே வந்து அவன் அற்புதங்களை செய்கிறான், ஜனங்கள்லாம் கூடுறாங்க. அப்புறம் என்ன செய்கிறான்? நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து வந்தா, அவன் ரொம்ப முக்கியமாக ஒரு காரியம் செஞ்சுட்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு நாமத்துக்கு ஏற்றவில்லை பிலிப்பு பிரசங்கம் பண்ணா. இதான் விஷயம். நான் அடிக்கடி இங்கே சொல்லுறது இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள், அதை உறுதிப்படுத்தும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லது நீங்க ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடக்கட்டு உடனே தேவனுடைய ராஜ்யத்தை பேசுங்க. எந்த ராஜ்யத்தை பேசுங்க? இதுதான் விஷயம். அற்புதங்களை நடந்துட்டோன்னே சரி இவர் அற்புதநாதரு, இன்னும் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு. இப்போ அப்படிதான் கொண்டு போறாங்க கிறிஸ்டியானிட்டியில. இயேசு அற்புதநாதரு, அற்புதம் செஞ்சுட்டு உடனே இயேசு ஆராதனை வந்துடுச்சு, அற்புதம் நடக்கும், குருசடி ஆராதனை நான் சொல்றேன்ல, அப்படியே போயிடுவாங்க. மேலும் மேலும் அங்கு உயர வாய்ப்பும் சுவிசேஷத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுவாங்க. புரியுதா? இயேசுவின் நாமத்துல தாங்க அற்புதம் நடந்தது. ஆனா ஜனங்களை எங்க திருப்புறாங்க? சுவிசேஷத்துக்கு எதிரான ரீதியில திருப்புறாங்க. ஸோ அந்த வேலை நடக்குது. ஸோ அங்கே பிலிப்பு என்ன பண்றான்? அப்படி செய்யல. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு நாமத்துக்கு ஏற்றவில்லை மிக சரியாய் பிரசங்கம் பண்றான். அடுத்த விஷயம், அற்புதங்களை நடந்தவன ஞானஸ்நானம் கொடுக்கல, அடுத்தது அவன் சுவிசேஷத்தின் உண்மையை பிரசங்கம் பண்றான். அடுத்த வார்த்தை இருக்கு, அவர்கள் விசுவாசித்த போது ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்ல இல்லையா? கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தை போது ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கே இன்னொரு காரியம் நடந்தது. அந்த எழுப்புதலுக்கும் வீண் மிரட்சிக்கும் உள்ள வேறுபாட்டை புரியறதுக்கு சொல்லுகிறேன். சரி, இப்போ ஞானஸ்நானம் பெற்றார். சீமோன்னு ஒரு தான் இருக்கிறான், அவனை வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறான்னா, பிலிப்புவால பெரிய அற்புதம் எல்லாம் நடக்குது. இவன் பார்த்தா இவன் மாயவத்தக்காரன். யாரு? இந்த சீமோன் வந்து மாயவத்தக்காரன். அற்புதம் இந்த மாதிரிலாம் செய்வான் அந்த காலத்தில். இவன் பார்த்தா நம்மோட பெரிய காரியம் பிலிப்பு செய்கிறான். அப்போ ஒரு இயேசு நாமம் வச்சிருக்கான், இது ஒரு மந்திர நாமம் தான். சரி, நமக்கும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அந்த மார்க்கத்தில் சேர்ந்துருவோம், நமக்கும் அற்புதம் நடக்கும், நம்மளையும் அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு ஊட்டக்கூடிய காரியங்களை செய்கிற மனுஷனா மாறலான்னு நினைச்சு தான் உள்ள வர்றான். இது முதல் விஷயம். உள்ள வந்து என்ன நடக்குன்னா, இவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்தாவின் வல்லமை பெறலை. இப்போ யோவானும் பேதுருவும் வர்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜோபம் பண்ணி தலையில் கை வச்சோன்னா என்ன வருதுன்னா பரிசுத்தாவி வருது. இப்போ பரிசுத்தாவி இறங்குறத கண்டோன்னா சீமான் அந்த பேதுருவிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுக்குறான், நிறைய காசு, அது எவ்வளோன்னு போடலை.
காசை கொடுத்து. நீர் கை வச்சா என்ன வருது? ஆவி வருது. இது ஏதோ ஒன்று வருது இல்லை? இது மாதிரி நான் கை வச்சாலும் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா கவனிக்கணும். இது இப்போ உலகம் முழுவதும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு காரியமாகும். நான் கை வச்சோன்னா ஆவி வரணும், விழணும், உருளணும், எல்லாம் செய்கிறாங்க, மேஜிக் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. இதெல்லாம் எழுப்புதல் கிடையாது. இதுக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு வேண்டி தான் ஆவியானவர் இந்த வசனத்தை சொல்கிறார். இவன் போய் கேட்குறான், எனக்கு நான் கை வச்சு தரணும். உடனே பேதுரு கோவப்படுறாரு. இந்த விஷயத்துல நீ பரிசுத்தாவியை பணத்தினாலே வாங்கலான்னு நினைச்சதுனால இந்த விஷயத்துல உனக்கு பங்கம் இல்லை, பார்த்ததியா இல்லை. அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன். பார்த்துடுங்க, நல்லா புரியுதா? கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிற ஆளுகளாகும் அற்புதங்கள் செய்யறதுக்கும், உருட்டுறதுக்கும், தள்ளி போடுறதுக்கும், ஆவி கொடுக்கறதுக்கும் நடக்கிற கள்ளக்கூட்டம். நல்ல எல்லாம் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் கிடக்கிறதாகும். அப்போஸ்தலர் செஞ்சாங்க வேற, அது தேவன் செஞ்சார், அது வேற. அவங்க ஆசைப்பட்டு செய்யலை. எங்களுக்கு இதை தாரும், நாங்கள் யாருக்கு மேலே கை வச்சாலும் அது நடக்கணும், இது நடக்கணும்னா போய் அவங்க ஆசைப்பட்டு கேட்கலங்க. ஆண்டவர் மனுஷர் பிடிக்கிறவர் ஆக்குறேன் எல்லாம் விட்டுட்டு வாடான்னு கூட்டிட்டு போனார், நிறைய பயிற்சி கொடுத்தார். இப்போ பேதுருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்து சும்மா கொடுக்கல. அவன் எல்லாரும் போன போது அவன் சொல்றான், நான் யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி ஒரு இடத்துல போக மாட்டோம்னு சொல்லுகிறான். அப்படி இயேசுவோடு நெருங்கி நடந்தது நிமித்தம் தேவன் அதை கொடுத்தார். அல்ல, ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். அல்லாம இது அற்புதத்தை ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற விஷயம் கிடையாது. இது அடுத்த சிந்திக்கிற விஷயம். இது எழுப்புதலோடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இப்படி திட்டுகிறான், ஐயோ எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான் என்கிற காரியத்தையும் அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். அதே சமாரியாவில் இன்னொரு சம்பவம் நடந்து, அது அப்போஸ்தலர் காலத்துக்கு முன்ன இயேசுநாதருடைய அவர் இருந்த போது நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு சமாரிய ஸ்திரீ இருந்தா, அவள்கிட்ட சொல்லிட்டாரு, ஒரு வெளிப்பாடு சொல்லிட்டாருல, உங்களுக்கு தெரியும், அந்த வெளிப்பாடு தெரியும். சமாரிய ஸ்திரீட்ட வெளிப்பாடு சொல்லிட்டார். சொன்ன உடனே அவ அதிர்ச்சி அடைஞ்சா, கொள்ளாமே இவர் தான் இவ்வளவு பேசுறார். அப்போ இவர் சொல்றார், மேசியா வரும்போது இதை விட பெரிய காரியம் செய்வாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் தான் மேசியா, உன்னோட பேசுகிற நான் தான் மேசியாங்கிறார். உடனே இவ குடத்தை எல்லாம் அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டா. ஊருக்குள்ள போய் இயேசுநாதர் இப்படி எனக்கு எல்லாத்தையும் சொன்னாரு, வெளிப்பாடு கரெக்டாக சொல்லிட்டாரு, நெத்தி அடியாக அடிச்சிட்டாரு, அவர் மேசியாங்கிறாரு, நீங்கள் மேசியா தானே வந்து பாருங்க அப்படின்னு ஊரில் போய் சொல்கிறேன். உடனே அந்த ஊராரெல்லாம் வர்றாங்க, வந்து அவரை ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே போய் வேற அற்புதம் செஞ்சதா அந்த பகுதியில் நாம் குறிப்பை பார்க்க முடியவில்லை. ஆனால் அங்கே என்ன செஞ்சார்னா பிரசங்கம் பண்ணியிருக்கார், உபதேசம் பண்ணியிருக்கார். நீங்கள் 42ஆம் வசனம் 4:42 அந்த வசனத்தை படிக்க, சீக்கிரம் படிக்க. 4:42, உன்னுடைய சொல்லு நிமித்தம் அல்ல, அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் நேரடியாக கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். நல்ல கவனிக்கணும், இங்க அற்புதம் நடக்கல, கவனிக்கிறீங்களா? அங்க அந்த அற்புதம் செஞ்சது மாதிரியும் சொல்லலை, அவங்களும் உங்களை அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்கிறோம்னு சொல்லலை. ஒரு வார்த்தை கிடையாது சொன்னாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டோம். அல்ல, இதுதான் முக்கியமான விஷயம். எழுப்புதலின் மையான எழுப்புதலின் வேறு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம புரியணும். அவருடைய உபதேசத்தை கேட்டோம், எஸ் எஸ் அவர் தான் மேசியா என்று விசுவாசிக்கிறோம். அப்போ எழுப்புதலின் உணர்வு இயேசுவின் போதனை உபதேசங்களின் மூலமாக ஏற்படுகிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் வழங்கிக் கொள்ளணும். நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28-29 இயேசு அவருடைய உபதேசம் மற்றவருடைய உபதேசம் மாதிரி இல்லாமல் அதிகாரமுடையதாக இருந்தபடினாலே அவருடைய உபதேசங்களை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். எழுப்புதல் தேவனுடைய வார்த்தையில் வருது, சரிதானே? அதான அர்த்தம். அவருடைய வார்த்தை அதிகாரமா இருக்கு. எத்தனையோ பிரசங்கம் பண்ண கேட்டோம், நான் ஒரு அசைவம் வரல. ஆனால் அந்த இயேசு பிரசங்கம் பண்ண உடனே ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு, அந்த வார்த்தை அது அதிகாரம் உடையவராக பேசுகிறதை கண்டு ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் உண்டாயிட்டு. அற்புதம் நடக்கலை, அதான் விஷயம். ஓகே, யோவான் 7ஆம் அதிகாரம் 31-32 படிச்சிங்கன்னா ஒரு சம்பவம். இயேசு பிரசங்கம் பண்றாரு, எல்லாரும் எப்பா இவ்வளோ பிரம்மாண்டமான காரியெல்லாம் நடக்குதுன்னு அப்படி இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேதபாரகர் பரிசேயர்கள்லாம் இந்த இயேசுவை பிடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லி சேவகரெல்லாம் அனுப்புறாங்க. நல்ல கவனிக்கணும், அங்கே இருந்த போலீஸ் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருந்து சேவகர்கள் வந்தார். இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. வந்தான் அப்படியே கேட்டான். இந்த பிரசங்கத்தை கேட்டு மெய் மறந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லில் உட்காந்துட்டான். சேர் ஒன்றும் போடல, அங்கே ஏதாவது கல்ல கட்டை தான் இருந்திருக்கும். வந்தோம் இயேசுவை பிடிக்க வந்தோம், அங்கே உட்காந்துட்டான். உட்காந்து பிரசங்கம் போய்கிட்டே இருக்கு. இந்த பிரசங்கத்தினுடைய அந்த உபதேசத்தினுடைய தன்மை அவருடைய மனசுல ஒரு ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தினது. இப்ப 45ஆம் வசனம் படிங்க. 45:7-45. சேவகர் திரும்பி வந்தார்கள். இந்த ஆசாரியர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை? நில்லுங்க, உங்களை அவரை பிடிச்சிட்டு வரக்கலையாடா அனுப்பணும், நீங்க வரக்கையோட வந்திய. பதில் எடுத்து வாசி.
பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிற விதமாய் ஒருவன் ஒரு காலம் பேசி நாங்க கேட்டதில்லை. அவரை கைது பண்ண போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் திரும்பி வந்து சொல்லாதே அந்த ஆளு பேசுற மாதிரி கேட்டதே இல்லப்பா, அவருக்கு உபதேசம் அவ்வளோ பவரா இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்கு, இவரை பிடிக்க என்னத்துக்கு, இவர் பெரிய மகான் இல்லையா, திரும்பி வந்துட்டான். கொள்ளாமா அற்புதம் நடக்கல, அற்புதம் நடக்கல. எப்படி எழுப்புதலின் உணர்வு அவர்களுக்குள்ளே தேவன் ஏற்படுத்தினார் என்பதை இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் உபதேசம், இயேசுவின் அதான் நான் சொல்றேன், நீங்கள் என்னிலும் யோவான் 15 என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ண ஆளுகளுக்கு எழுப்புதல் கிடையாது. இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது யோவான் 12:48 என்னை தள்ளி என் உபதேசங்களை புறக்கணிக்கிறவர்களை என்னை விசாரிக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில். நல்ல கவனிங்க, நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நான் இங்கே பிறந்தவனால எனக்கு ஆண்டவர் படிப்பிச்சு நான் சொல்லுகிறேன். நான் 4 தலைமை கிறிஸ்தவ குடும்பத்தில் நாட்டையர் பேரனா பிறந்தவன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் படிப்பிச்ச ஒரு காரியம், இந்த மாவட்டத்துக்கு இவங்க நினைக்கிறது மாதிரி அற்புதம் ஒன்றும் தேவை கிடையாது. ஏன்னா அவர் இந்த உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு நான் ஒன்று சொல்லணும். முதலாவது தேவன் அற்புதங்களை செய்துதான் இந்த வசனம் தேவ வசனம்ங்கிறது ஜனங்களுக்கு உறுதிப்படுத்தினார்கள். அல்ல இல்லையா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்பட்ட ரட்சிப்பு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு சபையை அவர்கள் உருவாக்கி பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையிலே சபை வந்துட்டு. அப்போ முதலாவது தேவனுடைய வார்த்தை வந்தது, அற்புதம் வந்தது, தேவனுடைய வார்த்தை வந்தது, தேவனுடைய ஆவியினால் ஆளப்பட்ட சபை வந்தது. அதுக்கு அடுத்தது இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு எழுதி பதிச்சு 2000 ஆண்டுகளை கடந்து நமக்கு நம்ம பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா நான் சொல்லுது? அப்ப தேவனுடைய வார்த்தை நம்முடைய பாஷையில மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேசுறாரு, இதுக்கு மேல அற்புதம் ஒன்றும் அதிகமா நான் செய்ய போறது கிடையாது. அல்ல இல்லையா? என் வார்த்தையை முதலாவது வாசிக்க சொல்லு. அது தெரியாதவங்களுக்கு அது இன்னொரு சூழ்நிலை. அதனாலதான் இங்க அற்புதங்கள் இந்த மாவட்டங்கள் ஆண்டவர் அறிஞ்ச சூழ்நிலையில் அற்புதம் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகளில் அற்புதமே நடக்காது, 1% கூட நடக்காது. எல்லாரும் கோயிலை விட்டு போயிடுவாங்க, சர்ச்செல்லாம் காலியா இருக்குங்க, வேற இடத்துக்கு வித்தாச்சு, எல்லாரும் ஓடி போறாங்க. ஏன்? அற்புதம் நடக்கல. இங்க பைபிள்ல தான் இருக்கு, அவங்களுக்கு தான் நம்ப தயாரா இல்லை. இப்ப பைபிளை கிறிஸ்தவ நாடுகள் நம்ப தயாரில்லை. ஏன்னா இதை எப்படி நாங்க நம்புவது? செங்கடல்ல வழி உண்டாக்குனாருன்னு அவங்க நம்ப தயாரில்லை. அப்படி எல்லாம் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒரு அற்புதத்தையும் அவங்களால பார்க்க முடியல. பைபிள் இருக்கு, இயேசு நாம இருக்கு, எல்லாம் இருக்கு, பார்க்க முடியல. என்ன காரணம்னா அவர்களுக்கு எல்லாம் எழுதி நான் கொடுத்துருக்கேன். இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமா எண்ணினார்கள். அதனால அவங்களுக்கு எழுப்புதலும் கிடையாது, அற்புதமும் கிடையாது. அவன் இந்த பிரசங்க மாதிரிலாம் கிடந்துட்டு எழுப்புதல் உண்டாகணும், அற்புதம் நடந்துட்டா எல்லா உலகம் எல்லாம் கலைஞ்சு வந்துடும், நம்ம இந்தியாவை ஆட்சி செய்யலான்ட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்காவ, எழுப்புதல் அலையா சொல்ல புரியலையா? அரசியலில் போய் 10 ஆளை கூட்டி ஒரு தலைவன் ஆகுவது கஷ்டம் இல்லையா? ஏசுநாதர் அற்புதம் செஞ்சுட்டா ஈஸியாக தலைவர் ஆகிடலாம் இல்லையா? அப்படின்னு ஒவ்வொருத்தனும் எழுப்புதல் அலையா வராது. பரலோகத்திலிருந்து எழுப்புதல் வராது, இப்போ சாசுக்கு எழுப்புதல் வரான். அவன் எப்போ ரெடி தானே, அது வரான். இதுல விழிப்பா இருக்கணும். அப்ப பரலோக எழுப்புதல் வரணும்னு சொன்னா பரலோக தேவன் உண்டாக்கணும். பரலோக தேவன் இயேசுவின் மூலம் உண்டாக்குறார், இயேசுவின் வார்த்தையினாலே உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அந்த அடிப்படைக்குள்ளே நாம சபையா நிக்கணும். ஜனங்களை திருத்தி கொண்டு வரும்போது பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். சரிதானே? அதுக்கு ஒரு புதுசாக நீங்க ஒன்று ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், நம்ம ஆளுகள் ஓடுறாங்க, பல இடங்களுக்கு ஓடுறாங்கல்ல அற்புதங்களுக்கு. யாருன்னு கேட்டா பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான் ஓடுறாங்க. பெந்தகோஸ்துக்காரன் ஓடுறான், சிஎஸ்காரன் ஓடுறான், கத்தோலிக்கம் ஓடுறான், பைபிள் வச்சிருக்காரன் தான் ஓடுறான். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தையில நடக்குது கிடையாது. ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டு நடக்கிறதுனால ஒன்றும் நடக்கல. எங்களுக்கு நாங்களும் ஊழியங்கள்ல போய் ஜெபம் பண்ணும் போது பல நடக்கல. அதனாலதான் வசனத்தை பேசி இந்த ஆளு திருந்துதா, நித்திய ஜீவனை அமைக்கப்படுதா, மனம் திரும்புதான்னு கொஞ்சம் என்ன செய்யணும், நாங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து ஜெபம் பண்ணி, சரி ஜெபம் பண்ணி இருக்கோம், ஆண்டவர் கிரியை செய்தா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இல்ல எங்களுக்கு அறியணும் இல்லை, எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லை. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அப்படி செய்ய வேண்டியிருக்கு. சரி, அப்ப எழுப்புதல் என்று சொன்னால் பரலோக தேவனுடைய சித்தத்தை, அவரை குறித்த காரியங்களை அறிந்து அவருக்கு ஏற்ப பக்தி வைராக்கியம் அடைந்து அதிலே உற்சாகமாய் செயல்படுறதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஒவ்வொரு கட்டமா நம்ம மெதுவா போறோம். எல்லாம் ஒரு அற்புத சுகத்தை பார்த்து நீங்க 5-6 நாள் கூட்டத்துக்கு வருவிய, அடுத்து வேற பிரச்சனை வந்தோடனே ஓடிடுவிய. இதுக்கு பேரா எழுப்புதல்? சொல்லுங்க. பேர் வருவாங்க, கொஞ்ச நாள் வருவாங்க, பாஸ்டர் அப்படி சொல்லுவாரு இப்படி சொல்லுவாரு, என்ன நடக்கதா பார்ப்போம், இவர் சொல்ல மாதிரி ஒன்றும் நடக்கலன்னு ஓடி போயிருவாங்க. இப்படிதானே சபையில பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் எழுப்புதல் இல்லைங்க. பழைய சபையில
ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, பரலோக ராஜ்யத்தை கேட்டாங்க, சத்தியத்தில் நடந்தாங்க, தூய ஆவியில் நடத்தப்பட்டாங்க. அது திருமணத்தில் சொல்லுவாங்கல்ல, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையெல்லாம் சொல்றாங்கல்ல. இது மாதிரி தேவனிடத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் இங்க தான் இருப்பேன். என்னன்னா சாவர விசுவாசி சபையில தான் இருப்பான், லாபத்திலே இருப்பான், நஷ்டத்திலே இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள சரியான எழுப்புதல் வந்துருது. புரியலையா? அவன் இதை கண்டோன்னு அசையல. ஸோ இந்த நாட்களில் நடக்கிற காரியம் வித்தியாசமா இருக்கு. அதை விட்டுட்டு இந்த போலி எழுப்புதல் நம்ம சிக்காம ஒரு சரியான எழுப்புதல், ஜெனியூன் இல்லையா, ஜெனியூனான ஒரு எழுப்புதல் நமக்குள்ள வரட்டு, நம்ம சபையில வரட்டு, அதை ஆண்டவர் செய்யட்டு. நம்ம மற்றவங்களுக்கு அந்த விவரம் புரியட்டு இல்லையா? வேற வழியில் இல்லை. மற்ற சபைகளுக்கு மாதிரிகள் ஆனீர்கள்னு சொல்லியிருக்கு ஒரு சபை, சரியா? ஒரு மாதிரி அப்படி இருக்கும்படி, மாதிரியா இருக்கும்படி கர்த்தர் இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.